بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் அதில் இடைநிறுத்திவிட்டு சூனியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். அதில் சூனியக்காரனுக்கு நீங்கள் ஆற்றல் இருப்பதாக நம்புவது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலாக ஆகிறது என்பதை நம்ம விளக்கும் பொழுது அதற்கு எதிர்கேள்வியாக நபிமார்கள் அற்புதத்தை கேட்பார்கள். அதற்கு பதில் சொல்லி முடிச்சிட்டோம். ஷைத்தானுடைய செயல்பாடுகளை கொண்டு வந்து காட்டுவார்கள், அதுக்கும் பதில் சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்ததாக தஜ்ஜாலை கொண்டா நிப்பாட்டுவாங்க. இந்த தஜ்ஜாலுடைய செயல்பாடு அல்லாஹ்வுடைய செயல்பாடு மாதிரி தான் இருக்குது. செத்து போனால உயிராக்குறதுங்கிற என்னது? தஜ்ஜால் அதை செய்வான்னு வருதுல்ல. தஜ்ஜால் இறந்தவரை ஒரு ஆளை கொன்றுவிட்டு நான் அவனை உயிராக்குவான்னு வருது. அப்போ கொலை செஞ்சு விட்டு அவனை உயிராக்கினால் இது யாருடைய செயல்பாடு? அல்லாஹ்வுடைய செயல்பாடு மாதிரி இருக்குது. அப்போ இதையும் பொய்ன்னு சொல்லிடுறீங்களா? தஜ்ஜாலும் இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இந்த காரணத்துக்காக இந்த தஜ்ஜாலுங்கிற வரக்கூடிய அதிசயம்லாம் மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு போகலை. நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த தஜ்ஜால் சூனியக்கார மாதிரியாக ஆற்றல் உள்ளவனாக நான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா, அவனுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாம் கொடுக்கப்படலை என்று தெளிவுபடுத்தப்பட்டு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? இப்போ அவன் உயிராக்குவான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அந்த ஹதீஸ் பல இடங்களில் வருது. அது புகாரியில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸை எடுத்துக்கிடுவோம். இதே அறிவிப்பு பல இடத்துல வருகிறது. புகாரியில் 1882 ஹதீஸை பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், தஜ்ஜாலை பற்றி பெரிய ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது வந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தஜ்ஜால் வருவான். வந்த உடனே மதீனா வரைக்கும் வந்துடுவான். மதீனாவுக்கு உள்ளக்க நுழைய முடியாது. அப்போ மதீனாவில் இருந்து ஒருத்தர் நல்ல மனிதர் வெளியே என்ன செய்வார்னா அவன்கிட்ட வாதம் பண்ணுவார். அவர் சொல்வார், அஷ்ஹது அன்னக தஜ்ஜால், நீ தான் தஜ்ஜால் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அல்லது ஹத்தசனா அன்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸோ, யாரை பற்றி ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்களோ அந்த தஜ்ஜால் நீ தான் அப்படின்ட்டு என்ன செய்வார், ஒரு நல்லடியார் சொல்வார். அப்போ தஜ்ஜால் என்ன செய்வான்னு கேட்டால், இப்போ எக்குழு தஜ்ஜால் சொல்லுவான், அராயித்த இன் கத்தல் துஹாதா சும்மா அகையை து ஹல் தசுக்கூன ஃபில் அம்ரி. அவன் என்ன கேட்பான்னு கேட்டால், அந்த நல்லடியார் கேட்கும்போது மக்கள்லாம் கூடிடுவாங்க. மக்களை பார்த்து கேட்பான், அராயித்த இன் கத்தல் துஹாதா, இந்த மனிதரை நான் கொலை செய்துவிட்டு சும்மா அகையை துஹு, பிறகு நான் அவரை உயிர்ப்பித்து விட்டால் ஹல் தசுக்கூன ஃபில் அம்ரி, இந்த விஷயத்தில் நான் கடவுள் என்று வாதிடுறேன்ல, இந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்படுவீர்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நல்லடியார் அவர்கிட்ட வாதம் பண்ணுறார்ல, அவரை குறித்து சொல்கிறான், இந்த ஆளை இப்போ நான் கொலை பண்ண போகிறேன், கொலை பண்ணிவிட்டு திரும்ப நான் உயிராக்குறேன், அப்போவாவது என்னை நீங்கள் அல்லாண்டு ஏற்றுக்குருவீங்களா, நான் தான் இறைவன் ஏற்றுக்குருவீங்களான்னு கேட்குறான். அப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்க, இப்போ எக்கூறுனா லா, அதெல்லாம் முடியாது, ஏற்றுக்கிற மாட்டேன், ஏன்னா ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிட்டாங்கல்ல, முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்குத்துலுகு, ஆனாலும் அவன் என்ன செய்வான்னா அவரை கொன்று விட்டு சும்மா யுஹீஹி, அவரை உயிராக்குவான், கொலை செஞ்சுட்டு அவரை உயிராக்குவான். இப்போ எக்கூலு, அவன் சொல்லுவான், எக்கூலு, அந்த உயிராக்கப்பட்ட அந்த மனிதர் சொல்வார், ஹீன யுஹீஹி, அவர் உயிராக்கப்பட்ட நேரத்தில் சொல்வார், ஒல்லாஹி மா குந்து கத்து அஷத்த பஷீரத்த மின்னில்யோம். அப்போ இன்னைக்கு இருக்கிற தெளிவை விட இதுக்கு முந்தி நான் தெளிவாக இருக்கலை, இப்போ தான் நான் உறுதியாக நம்புகிறேன், நீ இந்த மாதிரி செய்வாய்ன்னு எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்துட்டாங்க, அதனால் இன்னும் நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன், என்னை உயிராக்கியதால் நீ இறைவன் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ எக்குழு தஜ்ஜால் சொல்வான், அக்குத்துலுஹு, நான் அவரை கொள்வேன் என்று சொல்லிட்டு, ஆனால் ஃபலாவு சல்லு தலைஹி, அவர் மீது எனக்கு அதிகாரம் கிடையாது, மறுபடியும் எனக்கு கொள்ள முடியாது அப்படின்னு தஜ்ஜால் சொல்வான்னு வருது. இதில்
ஒரே ஒரு தடவை இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஒரே ஒரு தடவை அவன் வந்து ஒரு மனிதனை கொன்று விட்டு உயிராக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் பர்மிஷனாக கொடுத்துருக்குறான். அப்படி கொடுத்தவனை மக்கள் அவனை கடவுள்னு நினச்சிடக்கூடாது என்பதற்காக அவனை வந்து இவ்வளோ செய்வேன்னு கேட்கும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? நான் வந்து இவரை கொன்றுட்டு உயிராக்கினால் ஏற்றுக்கிறவையலான்னு கேட்கும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? கூறுனல்லான்னு சொல்கிறாங்க, முடியாது. அப்போ நீ கொன்றுட்டு நீ உயிராக்கினாலும் நீ கடவுள் இல்லைன்னு சொல்லுவோங்கிறாங்க. அப்போ இவனுக்கு ஒரு பர்மிஷன் எல்லாம் கொடுத்து அதனால் கடவுள்னு நம்பணுங்கிற வாசலை திறக்கலை, அடைச்சி வச்சிடறான். எப்படி அடைச்சி வச்சிடறான்? இவனுடைய நெற்றியிலேயே எல்லாம் எழுதிடுறான் காஃபிர்னு. காஃபிர்னா ஃபார்மாலிட்டி கிடையாது, நிஜமாவே காஃபு ஃபே ரேன்னு சொல்கிறாங்க. காஃபு ஃபே ரே அந்த மாதிரி காஃபிர்னு செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அப்போ இந்த எழுதப்பட்டிருக்கும்ன்ற ரசூலுல்லாஹ் நமக்கு முன்னறிவிப்பு செஞ்சு இருக்கும் பொழுது இவன் வந்துக்கிட்டு ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டு உயிராக்கினானேயானால் நம்ம எப்படி நம்புவோம்? அல்லாஹ் நம்ப மாட்டோம். அல்லாண்ட கருதுகிற நிலைமை வர்றது தானே உங்களுக்கு பிரச்சனை. இவனை பற்றி இப்படி நினைக்க மாட்டோம். ஏன் நினைக்க மாட்டோம்? இவன் ஒரே ஒரு தடவை இதை செய்வான், மறுபடியும் அதே மனிதர் அவனுக்கு கொள்ள முடியாது. காஃபின்னு வரை எழுதி வச்சுருக்குது. அவனுடைய ஒரு கண்ணு ஊனமாக இருக்கும்னு வருது, ஒன்றரை கண்ணனாக இருப்பான்னு வருது. அல்லாஹாக இருந்தால் கடவுளாக இருந்தால் அவன் தன்னை அழகாக்கிக்கிற முடியன்னு, தன்னையே ஒரு அழகான தோட்டத்தில் இவனுக்கு ஆக்கி கொள்ள முடியலைன்னு பலவீனங்களெல்லாம் வைத்து தான் ஒரே ஒரு விஷயத்தை அவனை கொண்டு செய்ய வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறனா, அதே மனிதர் ரெண்டாவது கொள்ள முடியலை. அப்போ இவனுக்கு கொடுத்த அந்த பர்மிஷன் என்பது அந்த சோதித்து பார்ப்பதற்காக ஒரே ஒரு டைமில் ஒரே ஒரு ஆளை கொலை செய்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறான்ல, ஒரு பர்மிஷனை கொடுத்துருக்குறான். அந்த பர்மிஷன் கொடுத்ததுனால மக்கள் அவனை கடவுள்னு ஆக்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் அவனுடைய பலவீனத்தை காட்டுற மாதிரி ஒரு கண்ணை ஊனமாக்கி ஒன்றரை கண்ணை அப்படி ஆக்கி வச்சு நெத்தியில் வர காஃபின்னு எழுதி வச்சுருக்கும் பொழுது இவன் என்னத்தை செஞ்சாலும் நம்ம எப்படி நம்ம அந்த காலத்தில் இருந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்? இவன் இதை செஞ்சதுனால இவனாக செய்யலை, நம்மளை சோதிப்பதற்கு அல்லாஹ் அவனை கொடுத்து காட்டுறான். அதனால தான் அவன் கண் இப்படி இருக்குது, அவனோட நெத்தியில் இப்படி எழுதி இருக்குது. இதை நமக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிட்டாங்க. இவன் இதை செய்வான் என்பது நமக்கு முன்னாடியே சொல்லி வர தந்துட்டாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இதில் வந்து தஜ்ஜாலை கடவுளாகிற தன்மை வருமா? கடவுளாக்குற தன்மையை அடித்து தள்ளுற மாதிரி ஒரே ஒரு விஷயத்துக்கு அதில் அனுமதி கொடுத்துருக்கான்னு இதில் விளங்குகிறது. அதே மாதிரி வந்து இவன் எல்லா பக்கமும் போவானா, மதீனாவுக்கு வந்து நுழைய முடியாது. எல்லா இடத்துக்கும் போகிற தஜ்ஜால் வந்து மதீனாவுக்கு நுழைய முடியலை, அதை பற்றி பயப்படவே மாட்டாங்க என்று சொன்னால் அப்போ அதிலேருந்து என்ன விளங்கு? இவன் கடவுள் கிடையாது, இவனுக்கே இந்த ஊருக்கு நுழைய முடியலைன்னு விளங்க மாட்டோம். லா எதுகுல் மதீனத்தை ரோபுல் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றிய பயம் மதீனாவுக்கு வரவே வராது. லஹா யௌமைதீன் சபாத் அபுவாபின், அவன் வரக்கூடிய காலத்தில் அன்றைக்கு வந்து 7 வாசல்கள் மதீனாவுக்கு இருக்கும். லஹாண்டா மதீனாவுக்கு இருக்கும். யௌமைதீன் அன்றைய தினம் சபாத் அபுவாபின் 7 வாசல்கள் இருக்கும். அலாக்குல்லி பாபின் மலக்கானி, ஒவ்வொரு வாசலையும் 2 மலக்குகள் இருப்பார்கள். இப்போ மலக்குகள் நின்று அவனை தடுத்து கொண்டிருக்கும் பொழுது இதை உலகமெல்லாம் பார்க்கும். அங்கே பார்ப்போம், போக முடியாது. அப்போ இவனை வந்து கடவுள் இல்லைன்னு காட்டக்கூடிய அம்புட்டு அம்சத்தையும் எல்லாம் வச்சில செய்கிறான். போக முடியல, இல்லை மலக்குகள் நிற்கிறாங்க, மலக்கு போட்டு தள்ளிடுவாங்க கிட்ட. அவனுக்கு தெரியும், அது தெரிகிற மாதிரி எல்லாம் என்ன செய்யணும், அதை காட்டுறான். இது புகாரில் 1879 ஹதீஸில் இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து எச்சரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூஹ் நபி தன் சமுதாயத்துக்கு எச்சரித்தது போல் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் 3057 சொல்கிறாங்க. தாலமூன, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அன்னஹு ஆவரு என்றால் ஒன்றரை கண்ணு, ஒரு கண்ணு நல்லாவும் ஒரு கண்ணு கெட்டதாகவும் இருக்கும்ல, அப்படிப்பட்டது ஆவர்னு சொல்லுவாங்க. தாலமூன அன்னஹு ஆவரு, அவன் வந்து ஆவராக இருப்பான், ஒற்றை கண்ணாக இருப்பான். அன்னல்லாஹ லைஸபி ஆவர், அல்லாஹ் வந்து ஒற்றை கண்ணன் கிடையாது. இவன் தன்னை அல்லான்னு தானே வாதிடுவான். அல்லான்னு வாதிட்டான்னா அல்லாஹ் வந்து அழகான கண்களை உடையவன், இவன் அல்லாஹ் இல்லை அப்படின்னு விளங்கிடுவான். இவன் அல்லாண்ட வாதம் பண்ணுவான், நான் தான் அல்லான்னு சொல்லுவான். இவன் காஃபிர் நெத்தி பேசும், நான் தான் அல்லான்னு சொல்லுவான். அந்த அரை கண்ணு சொல்லி இவன் அல்லாஹ் கிடையாதுன்னு சொல்லிவிடும். அப்போ அதே மாதிரி வந்துக்கிட்டு ஒரு ஊருக்குள்ளே நுழைய போவான்.
இங்கே வராதேன்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டு இவன் இறைவன் இல்லைன்னு எல்லாம் காட்டுற மாதிரி நிறைய செய்கிறான். அதே மாதிரி வந்து புகாரில் 3338வது ஹதீஸில் வருகிறது, இவன் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு 2 மலைகள் உருவாக்கி ஒன்றும் இதான் சொர்க்கம் இதான் நரகம்ன்ற என்ன செய்வான் மக்களுக்கு காட்டுவான். சொர்க்கம்னா ஒரே சோலைகள் மாதிரி இருக்கும், என்னை ஏற்றுக்கிட்டா நான் இதில் உங்களை போடுவேன், என்னை மறுத்தீங்கன்னா நான் இதில் போடுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் வெளியில் எப்படி தெரியுதில்ல, உள்ளே எப்படி இருக்கும்னு கேட்டால் இவன் உண்டாக்கி இருக்கிற அந்த சொர்க்கம் என்பது நரகமாகவும் இவன் உண்டாக்கி இருக்கிற நரகம் என்பது உள்ளுக்குள்ளே சொர்க்கமாகவும் இருக்கும். இவன் உன்னை உண்டாக்க முடியாது. வெளியில் வந்து சொர்க்கம் மாதிரி ஒரு செட்டப்பை உண்டாக்குவான், நரகம் மாதிரி ஒரு செட்டப்பை உண்டாக்குவான். உண்டாக்கி என்ன செய்வான்டா, என்னை ஏற்றுக்கிட்டா இதில் தூக்கி போடுவேன்பான். ஏற்றுக்கிட்டவங்கெல்லாம் அதில் போவாங்க, போனால் அது நரகமாக இருக்கும். ஏற்றுக்கிறாதவனெல்லாம் இதில் பிடிச்சி போடுவான் நரகம்னு, அது சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த 3388 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் வன்னஹு எஜிவு மாஹுபி மிசாலில் ஜன்னத்தி ஒன்னாரி, சொர்க்க நரகத்தை போன்றதையே அவனுக்கு உண்டாக்கி காட்டுவான். ஃபல்லத்தி யகூலு இன்னஹல் ஜன்னா, எதை ஜன்னத்து என்றவன் சொல்கிறான் அது ஹியன் நாரு, அது நரகமாக இருக்கும். அப்போ சொர்க்கம்னு அள்ளி போட்டான் அவன் ஆட்களை பூரா அவனே நெருப்பில் போடுவான். ஃபெயிலியர் ஆன தோற்று போயிடுறான், அவனை செய்ய முடியலை. அதாவது சொர்க்கங்கிற மாதிரி ஒன்று உண்டாக்க முடியுது, நரகங்கிற மாதிரி உண்டாக்க முடியுது. அது உள்ள அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவன் உண்டாக்குனது அப்படி ஏற்குமாறாக மாறிக்கிட்டு என்ன செய்கிறது, நரகம்னு சொன்னது வந்து சொர்க்கமாகவும் சொர்க்கம்னு சொன்ன நரகமாயிரும். தைரியமாக எடுத்து நில்லுங்க, உங்களை தூக்கி நரகம்னு தூக்கி போட்டான்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கமாக தான் இருக்கும் என்ற சொல்ல எச்சரிக்கிறாங்க. அப்போ இவன் ஒரு கையாளாதவனாக தான் வந்து நிற்கிறானே தவிர கடவுளாக வந்து நிற்கலை. 1-2 காரியத்தை செய்வான், அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னும் பலதை நீங்கள் பார்க்கணும். இவனுக்கு வந்து கடவுள்னு வாதிடுறான்ல, கடவுளுக்கு மூத்து வரலாமா, இவன் ஈசா நபியால் கொல்லப்படுவான். அதையும் ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிட்டாங்க. 40 நாளைக்கு தான் அந்த பூமியில் அவன் என்ன செய்வான், ஆட்டம் போடுவான். அப்போ 40 நாள்னு சொன்னால் வந்து இது ஒரே மாதிரியான நாள் இல்லை, அது ரசூலுல்லாஹ்வும் சொல்லிட்டாங்க. 40 நாள் என்பது வந்து ஒரு நாள் என்பது ஒரு வாரம் போல் இருக்கும், இன்னும் ஒரு நாள் வந்து ஒரு மாதம் போல் இருக்கும், இன்னும் ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் போல் இருக்கும், மீதி உள்ள 37 நாட்களும் சாதாரண நாட்களை போல் இருக்கும். அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்று, ஒரு மாதம் ஒன்று, 13 மாதம் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு வாரம், 13 மாதம் ஒரு வாரம், அப்புறம் 37 நாள், இப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷமும் 2 மாதமும் தான் அவன் இருப்பான் மொத்தமே. அது ஒரு நாள் நீண்ட நாளாக இருக்கும். அப்போ மொத்தமே இவனுக்கு இவ்வளோ நாள் தான் இருப்பான்னு லிமிட் பண்ணி அந்த 40ஆவது நாள் வரும்போது தான் தஜ்ஜாலை என்ன செய்வாங்க, ஈசா நபி கொலை செய்வாங்கன்னு வருது. அப்போ முடிஞ்சு வச்ச கதையை அவன் வந்து சாப்டர் க்ளோஸ் ஆகி போயிடுத. அப்போ கடவுள்னு இதில் அம்சம் வராது. அப்போ தஜ்ஜால் என்பவன் கெட்டவனாக இருந்தாலும் எப்படி சைத்தானுக்கு ஒரு அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்குறானோ அந்த மாதிரி சைத்தானுக்கு என்ன செய்கிற எல்லா அதிகாரமும் கொடுக்கல. எல்லாரையும் கெடுக்க முடியாது, எல்லாத்தையும் உனக்கு செய்ய முடியாது, அதெல்லாம் காட்டி தான் என்ன செய்கிறான், அவனுக்கு பலவீனப்படுத்தி மறுமையில் உனக்கு எந்த ஒரு சுல்தானும் கிடையாது அப்படின்லாம் காட்டி என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுடைய பலவீனத்தை நமக்கு சொல்லி தந்துடுறான். அல்ல பர்மிஷன் கொடுக்கும்போதே நம்ம வந்து அவன் என்ன வேணாலும் செய்வான்னு ஆக்கியிருந்தால் அவனை கூட கடவுள்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வாசலை அடைச்சி விட்டான். தஜ்ஜாலுக்கு அது மாதிரி என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே பலவீனத்தை வைக்கிறான். ஒரே ஒரு ஆளை உயிராக்குற ஒரு விஷயத்தை கொடுக்குறானே தவிர மற்றதெல்லாம் என்னன்னு கேட்டால் அவனை மனிதன்னு காட்டக்கூடியதை மிக்ஸ் பண்ணி கலந்து தான் என்ன செய்கிறான், அல்லாஹ் காட்டியிருக்கிறான். அதனால் இது வந்து அல்லாஹுடைய பர்மிஷனோட அல்லாஹ் செய்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுத்துருக்காங்கிற அடிப்படையில் இது வந்து அதனோட ஒப்பிடவே முடியாது. சரி, அப்படி பேச்சுக்கு அப்படித்தான் வரும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இதை வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடாது. இதையும் வேண்டாலும் சில பேர் மறுத்தாங்கல்ல, அப்படியே சொல்லிட்டு போனான்னு ஒரு சிறுக்கிலேருந்து தூரமாக நிற்கிறேன்டா வச்சுக்கிடலாம். இது கூடும்னா நான் அதையும் கூடும்னு சொல்லுவேன்னு சொல்லி சிறுக்க நோக்கி நியாயப்படுத்துறது வந்து எந்த வகையிலையும் சரியில்லை. இந்த மாதிரி ஒரு வாதத்தையும் கேட்பார்கள். இதையும் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அது மாதிரி வந்து அடுத்த ஒரு இறுதியான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வாரத்திலேருந்து வசனத்துக்குள்ளே போயிடுவோம். இறுதியாக இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது அந்த அதனால தான் இவங்க அந்த சூனியத்தில் மூழ்கி கிடக்கிற ஹதீஸில் வந்துருச்சுல.
ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் பண்ணிட்டாங்கிற அந்த ஹதீஸ் அடி மனசில் உட்காந்துக்கிட்டு தான் அவங்கள என்ன செய்கிறது, தடுமாற்றத்துக்கு ஆளாக்குகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறான். எந்த அளவுக்கு பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறான், மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கல்ல ஜிப்ரீலோட சேர்ந்து அதையே தடுக்கிறான். நீ பாட்டு கேட்டுக்கிட்டுறீ, ஓத ஓத அப்படி பதிஞ்சிரும். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரப்பட்டு நாவை அசைக்காத. இன்னாலை நான் ஜமாஹு வ குர்ஆனா, அதை ஒன்று திரட்டுவதை என்னை சேர்ந்தது. வைதா கரநாஹு ஃபத்தபிய குர்ஆனா, நாம் ஓதுனா என்னோட சேர்ந்து நீன்னு ஓது அப்படின்னு 75வது சூறாவில் 16, 17, 18, 19 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது டேப் ரெக்கார்டு மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பதியக்கூடிய, அவள் தான் பாதுகாக்க. மனப்பாடம் பண்ணுற மெனக்கட்டு மனப்பாடம் பண்ணால் மறந்து கூட போயிடும். மறக்கக்கூடாதுங்கிற மாதிரி பசுமரத்து ஆணி மாதிரி என்ன செய்யும், ஆழமாக பதியும் விதமாக ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை எல்லாம் பலப்படுத்தி வச்சுக்கிறான். அதே மாதிரி இந்த குர்ஆனில் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் 15:9 சொல்லுகிறான். இதை நாம் தான் இறக்கணும், நாமே பாதுகாக்கிறோங்கிறான். இதில் பொய் வராது, முன்னு வராது, பின்னு வராதுன்னு சொல்கிறான். சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறான். சிந்தித்து பார்க்கறதுக்குன்னு என்ன அர்த்தம், முரண்பாடு இருக்கான்னு சொல்கிறான். அப்போ இப்படியான ஒரு வேதத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்து விட்டு அவர் 6 மாதம் மனநோயாளியாக்குனா என்ன கதி ஏற்படும்? 6 மாத காலம் மனநோயாளி. எந்த மாதிரி மனநோயாளி? செஞ்சதை செய்யலைன்னு சொல்லக்கூடிய அல்லது செய்யாததை செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று சொன்னால், அந்த 6 மாதத்தில் எந்த 6 மாதம்னு தெரியலை, அந்த 6 மாத காலத்தில் என்னென்ன வசனங்கள் வந்ததோ, வசனம்னு சொன்னார்களோ, அது எல்லாம் சந்தேகத்துக்குரியதாயிருமே. 6 மாதம் சூனியத்துக்கு ஆளாக இருந்தாங்க. அந்த 6 மாதத்தில் சில வசனங்கள் வந்திருக்கும். எந்த வசனம் அந்த 6 மாதத்தில் வந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. வேணுமெண்டா மக்காவில் உள்ளதை நான் கழிச்சிக்கிடலாம். மதீனாவில் உள்ள வசனங்களில் எந்த வசனத்தை எடுத்தாலும் இது அந்த 6 மாதத்தில் உள்ளதாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஒட்டுமொத்த குர்ஆனும் சந்தேகத்துக்குரியதாக மாறி போயிடும். அப்போ நபிகள் நாயகத்துக்கு செஞ்சதை செய்யலைன்றாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க என்கிற வகையில் ஒரு பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அல்லது குர்ஆனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. குர்ஆன் அல்ல பாதுகாப்புன்னு சொல்கிறானே, பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட அப்படி பாதுகாத்துடலாம், அது பஞ்சாயத்து ஒன்றுமே இல்லை. இது உள்ளத்தில் தான் நல்லா பாதுகாக்கிறான். பேப்பரில் எழுதி தந்த பிறகு எனக்கு பேப்பரில் ஒரு செய்தி வந்த பிறகு நான் ஒரு மெண்டலாக போயிட்டேன்னா பேப்பரில் உள்ளது மாறுமா? மாறாது. என் மனசில் தான் பாதுகாக்குது. இது பேப்பருங்கிற 2ஆம் பட்சம்தான். உள்ளத்தில் தான் பாதுகாக்குதல்னு வரும் பொழுது, அப்போ அதில் நான் ஒரு மனநோயாளி ஆயிட்டேன்னு சொன்னால் இல்லாத இருக்குமே, இருக்கிறத இல்லைமே, ஏற்கனவே ஒரு வசனத்தை கூட இது குர்ஆன் கிடையாதுன்னு நான் சொல்லிடுவேன். அப்படிலாம் இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு தடுமாற்றங்கள் வரும். குர்ஆனுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாக போயிருமே. அப்போ இந்த ஒரு அடிப்படை கூட விளங்காமல் இது எவ்வளோ இஸ்லாமிய பேசிக்கை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைத்தார்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சம்பவம், அது அநியாயக்காரன் தான் அப்படி சொல்லுவான்லாம் அல்லாஹ் சொல்லி அதெல்லாம் மறுத்துட்டோம். இது எதில் முக்கியமாக விளையாடுதுன்னு கேட்டால், குர்ஆனுடைய ஒரு பாதுகாப்பு தன்மை என்ன செய்கிறது, இதில் கேள்விக்குறியாக ஆக்கப்படுகிறது. அதுபோக இதை சூனியக்காரன் செஞ்சு இப்படி நபிகள் நாயகத்தை ஆக்கிட்டான்னு வைங்க, ஆக்கிட்டான்னு சொன்னால் பொதுவாக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வை எதுக்கு நம்பினாங்க? அவன் நாணய நேர்மையை வச்சு நம்பினாங்க. அதோட சில அற்புதங்களை பொது ரசூலுல்லாஹ் மூலமாக நிகழ்த்துவான், அதையெல்லாம் வச்சு நம்பினாங்க. இவங்க இறை அருள் பெற்றவர், இறைவனுடைய தொடர்பில் உள்ளவர் என்று மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியான ஒரு ஆளை ஒரு மனநோயாளியாக ஒரு யகூதி ஆக்கி விடுவான் என்று சொன்னால் எதுக்கு பவர் கூட? புதிதாக அறகுறையாக நினச்சிக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னாடா இவர் அல்லாஹ்வுடைய தூதர், பவர்ஃபுல்லான வஹி தொடர்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சார். அவரையே பரட்டிவிட்டாங்க. அவங்களுடைய ஆன்மீகம்தான் வலுவானது அப்படின்னு நிறைய பேர் மாறி போயிருப்பாங்களே. ஒருத்தர் மாறலையே. ஏன் மாறல? இப்படி சம்பவம் நடக்கலை. சூனியம் செய்யப்பட்டு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார்களே, ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இந்த மேராஜ் நேரத்தில் மதம் மாறினாங்கன்னு நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அவர் நம்ப முடியாத சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போய்ட்டு சொன்ன உடனே
ஒரு இரவில் என்னென்னத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேங்கிறார். நல்லா தான் இருந்தார், ஒரு குழம்பி போயிட்டார்னு சொல்லி கொஞ்சம் பேர் நினைஞ்சாங்க முர்த்ததாக போனார்கள். மேராஜை வந்து நம்ப முடியாமல் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதை மெய்ப்படுத்துகிற மாதிரி உளர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ சூனியம் செய்யப்பட்டது 6 மாதம் இருந்துச்சுன்னு வைங்க, என்ன பேச்சு வந்திருக்கு மக்கள் எதிரிகள்கிட்ட? நம்மள்கிட்ட என்ன பேச்சு வந்திருக்கு முஸ்லீம்கள்கிட்டயே? நம்ம என்னமோ அல்லாவுடைய வகை பாதுகாப்பில் உள்ளவர் என்னமோ நினச்சோம். 6 மாதமாக ஆள் ஸ்டடி நிலைமை சரியில்லாமல் இருக்கார், அவரையே பிரட்டிப்பட்டாங்க. ஒரு யூதன் வந்து பிரட்டிப்பட்டான்னு சொன்னால் அப்போ என்ன இவர் பெரிய அல்லாவுடைய தூதர், அதில் பேசிக்கே தப்பு என்று நினச்சிருக்க மாட்டான் யாராச்சும்? ஒருத்தர் இதை பற்றி பேசுன மாதிரி இல்லையே. ஹதீஸ்களை புரட்டி பார்த்தாலும் சூனியங்கிற விஷயம் செஞ்சப்பட்டார்கள்ங்கிற அந்த விஷயம் தான் திருப்பி வருதே தவிர, அதனால் என்ன ஏற்படுமோ அது ஏற்பட்டதாக ஹதீஸில் இருக்குதா? எதிரிகள் இதை பற்றி கிண்டல் பண்ணியிருப்பாங்களா? அப்படி ஏதாவது இருக்கணுமா இல்லையா? இப்படி நடந்திருந்தால் விட்டுருப்பாங்களா அவங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டு நெசமாக இருந்து உன்னோட ஒன்று பேச ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த யூதர்கள் இதை என்ன அழகான முறையில் பயன்படுத்தி இருப்பார்கள். அப்படி ஒரு செய்தி வரலாற்றில் பதிவாக இருக்குதா? முகமது என்னமோ வலிமையான ஆன்மீகத்தை சொல்கிறேங்கிறாரு, அவரே பிறண்டு போயிட்டார், உளர ஆரம்பித்து விட்டார். என்னங்கடா தூதர்னு நினைக்கிறேன்னு எவனா கேட்டிருக்க மாட்டான்? எவனும் கேட்கல, யாரும் மதம் மாறல. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டுச்சுன்னு நினைத்து அதனால் தான் இந்த சூனியங்கிறது உள்ளத்தில் ஆழமாக ஒருத்தரும் பதிஞ்சிருக்கிறது. குரான்லேருந்து பார்த்தா அது இல்லைங்கிறது தான் தெளிவாக இருக்குது. இந்த ஹதீஸ் தான் அவங்க உள்ளத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்கள அரிச்சிக்கிட்டே இருக்கிறது. என்ன இருந்தாலும் இது புகாரில் வந்துருச்சுல, என்ன இருந்தாலும் முஸ்லீமில் வந்திருக்குல்ல, நிறைய நூலில் வந்திருக்குதுலன்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அதனால் குரானுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிடும். குரானுடையதை மட்டும் இன்னும் சொல்ல போனால் சில ஆட்களுக்கு வந்து இந்த மனநலம் பாதிக்கப்பட்டுரும். குடும்பத்தார் வெளியே விட மாட்டாங்க கேவலப்பட்டுட்டு. ஏன் வெளியே போய் உணர ஆரம்பிப்பார், உணர்ன ஆளால் கிண்டல் பண்ணுவாங்க, இவருக்கு மனநோய் வந்துச்சுன்னு தெரிஞ்சு போயிடும், நம்ம பூட்டி வச்சுக்கிறோம் வீட்டுக்குள்ளேயே, நமக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கட்டும் என்று தான் மக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து என்ன செய்வாங்க, துவக்க காலத்தில் ட்ரீட் பண்ணுவாங்க. அது தீரான்னு வரும்போது அவுத்து விட்ருவாங்க வெளியே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படி இருந்தால் அவங்க மனைவிமாரெலாம் நினைஞ்சிருப்பாங்க, நீ வெளியிலேயே போகாதீங்க, பள்ளிவாசலுக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் உன்னோட ஒன்று சொல்கிறீங்க, அதை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பெரிய விமர்சனமாகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி 6 மாதம் அடைச்சி வச்சுருந்தாங்களா? 5 வேளை தொழுகைக்கு வர்றாங்க, அவங்க தான் தொழுகை நடத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன். ஒரு நாளைக்கு தொழுகைக்கு வராமல் நான் போய் தொழுதுட்டேனே, உங்களுக்கு தொழுவிச்சுட்டு தானே போனேன்னு சொன்னாங்கண்டா கண்டுபிடிச்சிருவானே. தொழுவாமல் இருந்துட்டு தொழுதுன்னு சொல்லலாம்ல, தொழுதுட்டு நான் தொழலைன்னு ஒன்றா இருக்க மக்களை கூட்டலாம்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னவாயிரும்னு கேட்டால் இவர் ஆள் சரியில்லை, ஒரு ஸ்டடியாக இல்லைன்னு வழங்கிடுவாங்களே. 5 வேளையும் மக்களை சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. மற்ற தலைவர்கள் மாதிரி அரண்மனைக்குள்ளே வந்து பூட்டி அறைக்குள்ளே இருக்கவே இல்லையே. மக்களோடு மக்களாகத்தானே தினசரி மக்களை சந்திக்கக்கூடியவங்களாக 5 டைம்ஸ் குறைஞ்சது சந்திக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்களே. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வச்சதாக நம்புறது குரானே குரான் சந்தேகத்துக்குரியது தான், இஸ்லாம் சந்தேகத்துக்குரியதாக போயிடும். நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும்னு முதல் உறுதியாக நம்பணும். அந்த பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸ் வந்தாலும் நம்ம தூக்கி போட்டுடணும். எந்த அளவுக்கெல்லாம் உதாரணத்து சொல்வதாக இருந்தால் ஆயிஷா நாயகி ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. என்ன அறிவிப்பாங்கன்னா, ஹம்சு ரலாத்தின் யுஹர்ரிமுன, 5 முறை வந்து அஷூர் ரலாத்தின் யுஹர்ரிமுன, 10 தடவை ஒரு அந்நிய குழந்தை ஒரு பெண்ணிடத்தில் பால் அறிந்து விட்டால் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படும் என்று குரானில் ஒரு வசனம் இருந்தது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற வரைக்கும் ஓதப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ அது இல்லைங்கிறாங்க. இதை நம்ம ஏற்றுக்குருவோமா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போன வரைக்கும் ஓதப்பட்டு வந்தது யார் நீக்குனா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற வரைக்கும் இப்படி ஒரு வசனம் இருந்துச்சான், அஷூர் ரலாத்தின் ஹர்ரிமுனாண்டு. அது வந்து பிறகு 5 ரலாத்து ஹம்சு ரலாத்துன்னு மாற்றப்பட்டுச்சான். அதுவும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் அது ஃபீமா யுக்ரோ மினல் குரானில் ஓதப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு என்று ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இதை வந்து ஹதீஸ் கடைய உசூல் படி பார்க்கக்கூடியவங்க இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்? குரானில் ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ஓதப்பட்ட ஒன்றை ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யார் நீக்க முடியுமா? குரானை பாதுகாத்தா நல்லா சொல்கிறான்,
அப்போ ரசூல்லா ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அது ஓதப்பட்டு இருக்கிறது. அப்போ ரசூல்லா ஹயாத்து ஓதப்பட்டிருந்தால் இப்போ உள்ள குரானில் இருக்கணும். இப்போ நம்மள்ட்ட உள்ள குரானில் பார்க்குறத காணா. இந்த குரான் தான் உஸ்மான் தொகுத்த குரான், அதில் காணா. அப்போ ரசூல்லாவுக்கு காலத்தில் ஓதப்பட்ட ஒன்று எப்படி நீக்கப்படும்? குரானுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாக போயிருமே என்று சொல்லி இந்த ஒரு ஹதீஸையே நிராகரிக்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது இங்கே 6 மாதத்தில் உள்ள விஷயத்துக்குள்ள நீங்கள் வர்றீங்க. 6 மாத காலம் என்னென்னு தெரியாமல் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னால் இது பெரிய பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால் இப்போ சூனியம் சம்பந்தமாக அடிப்படையான ஒரு சுருக்கத்தை பார்ப்பதாக இருந்தால் சூனியம்னு ஒன்று இருக்குது. அது என்ன இருக்குது என்று கேட்டால் ஃப்ராடு, பித்தலாட்டம், ஏமாற்று, தந்திரம், அதுதான் சூனியம். சூனியம்னு ஒன்று செய்கிறாங்க, சூனியம்னு இருக்குது. இப்போ வந்து மேஜிக் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கலை இருக்கிறது. மேஜிக்குங்கிற அடிப்படையில் செஞ்சால் அது சாதாரண அது வித்தையில் போயிடும். இது பிளாக் மேஜிக்குங்கிற பேரில் செஞ்சால் அதுக்கு சில மந்திரங்களை சொல்லி அப்படி ஏமாற்றி நெசங்கிற மாதிரி சில ஒரு செட்டிங்கு நாடகம்லாம் போட்டு அது உண்மையில் அது மாதிரி மந்திர சக்தியில் தான் நடக்குதுங்கிற மாதிரி நம்ப வச்சு செஞ்சால் அதுக்கு பேர் சிகராகி போயிடும், அது பிளாக் மேஜிக் ஆயிரும். அப்போ எங்களுக்கு தெய்வீக சக்தியில் எங்களுக்குரிய சக்தியை கொண்டு நிஜத்துக்கும் செய்கிறோம். அதாவது பிளாக் மேஜிக்குக்கும் மேஜிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டால், மேஜிக்கு செய்கிறவங்க வந்து நிஜத்துக்கும் செய்கிறோன்னு சொல்ல மாட்டான். நாங்கள் செட்டிங்கு தான் பண்ணணும், உனக்கு கண்டுபிடிக்க இயலாது. இதில் வந்து எந்த ஒன்றையும் நாங்கள் உண்டாக்கலை, மறைக்கலை, மாற்றலை. அதாவது இயற்கையாக உள்ளபடி தான் இருக்குது. நாங்கள் வேகமான செயல்பாட்டினால அது என்ன செய்கிறோம், உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் அது செஞ்சிடறமே தவிர இதில் ஒன்றும் மாயம் கிடையாது, மந்திரம் கிடையாதுன்னு ஒத்துக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நிஜம்பாங்க. நிஜமாகவே வெறும் டப்பாவோட வந்து ஒரு தங்கத்தை எடுத்து தருவான். நெசமாகவே எடுத்தேன்னு சொல்லுவான். நெசமாக எடுத்தவன் ஏன்டா வித்தை காட்டிகிட்டு இருக்கிற, மூட்டையை எடுத்து கொடி சொன்ன போயிட வேண்டியது தானே. ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மேஜிக் செய்கிறவங்க வந்து இது ஒரு தந்திரம், இது ஒரு செட்டிங்கு, நாங்கள் திறமையை பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் அது குற்றம் கிடையாது. இந்த சூனியம்னு பேரில் செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், இதே காரியத்தை எதுவும் நடக்கவே இல்லை, நிஜமாகவே நடந்துச்சு என்று என்ன செய்வானவன் அதை வந்து நம்ப வைக்கிறான். அப்படிப்பட்டது தான் நம்ம மேஜிக்குங்கிறோம், அந்த சூனியம்னு சொல்கிறோம். இப்படி நம்ப வச்சு ஒரு தெய்வீக அம்சத்தை கொண்டு எங்களுக்கு மந்திர சக்தி இருக்குது, கடவுள் மாதிரி ஒரு பவர் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்துறான்ல, அதுதான் அது சூனியம் என்பது. அப்படி ஒரு ஏமாற்றும் கலை இருக்குது. சூனியமே இல்லைன்னு நம்ம சொல்லலை, சூனியம்னு ஏமாற்று கலை இருக்கிறது. நம்ம எது இல்லைங்கிறோம், சூனியத்தால் நிஜமாக எதையும் செய்ய முடியுங்கிறாங்களோ அதை மறுக்கிறோம். நிஜமாக முடியாது, இருக்கிற மாதிரி காட்ட முடியும். அப்போ சூனியம்டே ஒன்று கிடையாதுன்னு கிடையாது, சூனியம் இருக்குது. ஃப்ராடு, பித்தலாட்டமான ஒரு ஏமாற்று வித்தை இருக்கிறது. இது ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். அதே மாதிரி இந்த சூனியம் என்பதை வந்து அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சூனியம்னா ஃப்ராடுங்கிறான், பித்தலாட்டங்கிறான், பொய்யுங்கிறான், ஜெயிக்க மாட்டாங்கிறான், வெற்றி பெற மாட்டாங்கிறான், எந்த வகையில் வந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறான், அது வந்து பொய், அதை ஒரு சூழ்ச்சிங்கிறான், அது மாதிரியெல்லாம் என்ன செய்கிறான், கற்பனை காட்சிங்கிறான் சூனியத்தை பற்றி. அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து காட்டிட்டோம். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒட்டுமொத்த முடிவு என்ன என்று கேட்டால், அதாவது ஒரு மனிதன் வந்து மந்திர சக்தியின் மூலமாக ஒன்றை செய்ய முடியுமான்னா முடியாது. ஆனால் மந்திர சக்தி மூலமாக தான் செய்கிறேன்ட்டு ஏமாற்ற முடியுமான்னா முடியும். ஏமாத்துகிற ஒரு கலை இருக்கிறது, அதான் சூனியம். அதை ஏமாற்றுவது எப்படிங்கிறதுக்கு அந்த மேஜிக்கே நீங்கள் செய்ய நினச்சா கூட கற்றாத்தானே செய்ய முடியும். மேஜிக்கே கற்றுக்கணும்னு சொன்னால் இந்த பிளாக் மேஜிக்கையும் கற்றுக்கிறது தானே வேணும். அது என்னென்ன மாதிரி செஞ்சால் என்னென்ன மாதிரி ஏமாத்துறது, என்னென்ன வித்ததுக்கு செய்யணும், என்ன ஃபார்முலாவை செஞ்சால் அது மாதிரி ஏமாற்ற முடியுங்கிறது அது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். ஒருத்தன் கற்றுக் கொடுத்தா தான் தெரிய முடியும். எப்படி மேஜிக் என்பதை கற்றுக் கொடுத்தான் தெரிய முடியுமோ, பிளாக் மேஜிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் திறமையாக கற்றுக் கொடுக்கணும், விளங்குதா? அப்படிங்கிற ஒரு கலை இருக்குது. அந்த ஒரு கலை தான் சூனியமே தவிர நிஜமாகவே கிடையாது என்று நம்பிவிட்டால் ரசூல்லாவுக்கு சூனியம் செஞ்சார்கள் என்பது பொய். நெசமாவில் நினச்சிங்கிறான், நெசமாகவே ரசூல்லாவுக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டோம்ல சொல்கிறாங்க. அதனால அது வந்து பொய் என்று நம்ம நம்புகிறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இதன்படி பார்த்து இப்போ நம்ம அந்த 102 வசனத்துக்கு போனோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் கிளியர் ஆகிடும். அந்த சூனியம்னு வந்த உடனேயே டக்கு நமக்கு அந்த எண்ணம் தான் வரும். எந்த எண்ணம் வரும், சூனியம்னா என்ன வேணாலும் செய்யலாம், நிஜம்னு நினைக்கிறாங்கல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டே அந்த ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது என்பதற்கு தான் இவ்வளவு சூனியத்தை பற்றி இவ்வளோ விளக்கியாச்சு. சூனியம்ங்கிறது வந்து
சூனியத்தை பற்றி மக்களுடைய நம்பிக்கை பலவாறாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த வார்த்தையை தன் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுதெல்லாம் சூனியண்டா ஒரு ஃப்ராடுங்கிற மாதிரி தான் எல்லாம் பயன்படுத்துகிறான். செட்டிங் தான் பயன்படுத்துகிறான். கண்கட்டு வித்தைன்னு தான் பயன்படுத்துகிறான். அப்போ ஹியால் என்று தான் பயன்படுத்துகிறான். பொய் தோற்றம் என்று பயன்படுத்துகிறான். அதனால் அந்த மனசில் வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், இப்போ 202 வசனத்துக்கு இனிமேல் வரிசையாக நம்ம அர்த்தத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் போயிடுவோம். 202 வசனம் 201 வரைக்கும் முடிச்சிட்டோம். 202வது வசனத்தை வந்து ரொம்ப நாளாச்சு அந்த அர்த்தம் செஞ்சு ஆரம்பத்திலேருந்து அந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலேருந்து அந்த வசனத்தை துவக்கத்திலேருந்து வாசித்து அந்த ஒரு இடத்தையா கடந்தோம்னு சொன்னால் உங்களுக்கு எந்த குழப்பமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யும், அந்த வசனம் புரிந்துவிடும். அந்த 2 அர்த்தம் தரக்கூடிய வகையிலலாம் யாரும் குழப்ப முடியாது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.